நோட்ஸ் ப்ரிப்பரேஷன்ல நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய டாஸ்க் அப்படின்னு எல்லாமே நினச்சிட்டு இருப்பீங்க. சிம்பிளான விஷயம் தான். எப்படி நம்ம சிம்பிள் ஆக்கிக்கலாம்? ஸோ யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனாக இருந்தாலும் சரி, நோட்ஸ் எடுத்து படிங்க. அது வந்து ரொம்பவே ரெக்கமெண்டபிள். ஏன் அப்படின்னா, ஸோ நீங்க எழுத்து வடிவா எழுதி படிக்கும்போது நிறைய விஷயங்கள் புரியும், நிறைய விஷயங்கள் இன்னும் வந்து ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்படி நோட்ஸ் எடுக்கலாம்? நோட்ஸ் வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம சிம்பிளா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன புரியுது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்க கிளைமேட்டாலஜி படிக்கிறீங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கிறீங்க, எந்த ஒரு டாபிக் படிச்சாலும் உங்களுக்கு அதுல என்ன புரிஞ்சிருக்கோ அதை நோட்ஸா எடுங்க. அதோட அப்ஜெக்டிவ் என்ன, உங்களுக்கு என்ன அதுல புரிஞ்சிருக்கு அப்படின்றத எழுதுங்க. ஸோ அப்படி எழுத ஆரம்பிக்கும் போது கொஞ்ச நாள்ல உங்களுக்கே தெரியும் ஸோ இப்படிதான் நோட்ஸ் எடுக்கணும்னு. அண்ட் நீங்க இப்போ கிளாஸ் போயிட்டு இருக்கீங்கன்னா அதை எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். ஆர் அதர்வைஸ் நீங்க புக்ஸே பார்த்தீங்கன்னா அவங்களே நோட்ஸ் டைப்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்துட்டு நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஆன்லைன்லயும் நிறைய நோட்ஸ் இருக்கு, அதையும் பாருங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டு நோட்ஸ் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அது மாதிரி எடுங்க. நீங்களா எடுக்கிற நோட்ஸ் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கூட இருக்கும். ஓகே.